கர்மா ஆமாங்க. பத்தி எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும். இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா வந்து இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியுமா சார்? மனித வாழ்க்கையில வந்து இன்பம், துன்பம் ஏற்படுறது வந்து இயற்கை. இப்போ இன்பம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். பட் நமக்கு வந்து கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம ரொம்ப ஃபீல் பண்றோம். கடவுளுக்கு கண் இல்லையா? என்னுடைய விதி, தலையெழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்றோம். பட் ஆக்சுவலா உண்மை என்னன்னா, இப்ப வந்து "முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். திணை விதைத்தவன் திணை அறுப்பான்." தளபதி சார் சொல்லுவாரு. "நீ பத்த வச்ச நெருப்பு வந்து எரியறதுக்கு உன்னையே கேட்கும்." அப்படின்னு ம். சொல்லுவாரு. அப்ப இதெல்லாம் தான் வந்து கர்மாவின் விளைவு. இப்போ நம்ம வந்து ஒரு செயல் செய்றோம். நம்மளுடைய சிந்தனை, உணர்ச்சி, சொல், செயல். அதனால ஒருத்தருக்கு நல்லது நடந்துச்சு அப்டின்னா, அந்த நல்லது திரும்ப நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே நம்மளுடைய சிந்தனை, உணர்ச்சி, சொல், செயல் வந்து ஒருத்தருக்கு கெடுதல் நடக்கிற மாரியா இருந்துச்சுன்னா, அந்த கெடுதல் வந்து திரும்ப நமக்கே வரும். அப்ப அதுதான் இந்த கர்மா. அப்போ நம்ம என்ன பண்றோமோ, திரும்ப வந்து அது நமக்கு வரும். கர்மா இஸ் அ பூமராங் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து கர்மா அப்படிங்கிறது.